Hi friends, welcome to our channel Hyderabad Tamil Kanmanigal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா Good Fridayக்காக நாங்க வந்து ஒரு புதிய சர்ச்சுக்கு வந்து போக போறோம். சோ அதுக்கான வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. The first time என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல வந்து bell symbol இருக்கும். அதையுமே ஆன் பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். மார்னிங்கே எழுந்து ஃபஸ்ட்டு வந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். 3 பேருமே வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவை சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவளுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மார்னிங்குக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே வந்து கஞ்சி தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளான கஞ்சி தான். ஜீரகம், வெந்தயம், அரிசி இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு நார்மலான ஒரு கஞ்சி தான். ஏன்னா புனித வெள்ளிக்கு மோஸ்ட்லி வந்து கஞ்சி தான் வந்து எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. ஒரு சில சர்ச்சிலலாம் வந்து கஞ்சியுமே வந்து கொடுப்பாங்க. ரோட்டு ஓரத்துலலாம் கூட என்னுடைய மாமியார் வீட்டு சைட்லலாம் கூட நிறைய ரோட்டு ஓரத்துலலாம் கூட கஞ்சி எல்லாமே வந்து புனித வெள்ளிக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இங்கே ஹைதராபாத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு வழியாக நாங்கள் 3 பேருமே வந்து ரெடி ஆயாச்சு. மார்னிங்கே எழுந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்பயுமே வந்து தூர சர்ச்சுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி வச்சுப்போம். நம்மளால் போக முடியுமா, எவ்வளோ தூரம் இருக்குது, போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ண போகிறோம் இந்த சர்ச்சுக்கு. ஸோ அதனால் வந்து எண்ணி 10 கிலோமீட்டர் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு. ரிட்டர்ன் வரத்துக்கு 10 கிலோமீட்ரு. ஸோ டோட்டலாக 20 கிலோமீட்ரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் இப்போ போயிட்டுருக்க வழி வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டு. ஹைதராபாத்தில் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டுன்னு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசுலலாம் அப்பப்போ தோணுச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து போவோம். போயிட்டு நிறைய ஃபோட்டோஷூட்லாம் வந்து எடுத்திருக்கோம். நிறைய ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் அந்த இடத்துக்கு போனால். அப்புறம் இது வந்து மில்ட்ரி ஏரியாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது மில்ட்ரி ட்ரைனிங் ஏரியா. 2 ட்ரைனிங் ரெக்யர்மெண்ட்டுன்னு போட்டிருந்தது பார்த்தீங்களா அந்த போர்டில். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அவங்க மில்ட்ரி கோட்டர்ஸு, மில்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த சைடில் பார்க்கலாம். நான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருப்பேன். நிறைய ட்ரைனிங் ஏரியா இருக்குது இந்த சைடில், இந்த கோல்கொண்டா சைட்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட தங்குற கோட்டர்ஸ்லாம் கூட இருக்குது. இது எல்லாமே மில்ட்ரி அந்த பாக்ஸிங் ஏரியா, அடுத்து அவங்க ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் இந்த சைடு எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோட்டர்ஸ்லாம் இருக்குது, மில்ட்ரி கோட்டர்ஸ் எல்லாமே. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இந்த ஏரியாக்கெலாம் வரத்துக்கு. இங்கே பாருங்கள் கோல்கொண்டா தவாருன்னு போட்டிருந்தாங்க. நிறைய இருக்குது. நான் ஒன்று வந்து அப்பப்போ போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் வர ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. வந்து கொஞ்சம் இளநீர் குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பயங்கரமான வெயில். 11 மணி தான் ஆச்சு. அப்படியே சுட்டி எரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு வெயில். சரி பிரிஸ்காக வந்து ஒரு இளநீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குள்ளே போவோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். இளநீரில் யாருக்கெல்லாம் இந்த வழுக்கு வந்து பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து தனி டேஸ்ட் தான். இப்போ சர்ச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஏரியா. சர்ச்சோடைய நேம் வந்து டான் போஸ்கோ சர்ச்சு, ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ நாங்களுமே வந்து கூகுளில் பார்த்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் வந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த சர்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கன்னு. அதனால தான் வந்து வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குற போதே. என்ட்ரன்ஸில் வந்து மாதா வந்து இயேசுவை வந்து கையில் வந்து அப்படியே ஏந்தி பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சிற்பம்லாம் இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து மாதாவுடைய கெபிலாம் இருந்தது. இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு இருந்தோம். மெயின் ஏரியாவில் நிறைய இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய சர்ச் இது ஆக்சுவலாக. அது பக்கத்துலேயே வந்து டான் பாஸ்கோ ஸ்கூலுன்னுமே இருக்குது. அதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஸ்கூலு. ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து சர்ச் வந்து இருக்குது. கீழே எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் வந்து இந்த மாதிரி சிற்பங்கள், கெபி இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து நார்மலான ஃப்ரண்ட் வியூவு. சூப்பராக இருக்குது. பெரிய கோயில். இங்கேருந்து நானும் பாப்பாவும் நடந்து போயிட்டுருந்தோம். பாப்பா வந்து ரொம்ப குஷியாயிட்டா. ஏன்னா வந்து புது இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. அதனால வந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குட் ஃப்ரைடேயில். ஸோ அதனால் சிலுவ பாதை வந்து இன்றைக்கி சர்ச்சில் வந்து நடக்கும். ரொம்ப பெரிய ப்ரேயராக நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய மக்கள் வரதும் போகிறதுமா இருந்தாங்க. நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க நாங்கள் போயிருக்கும் போது. லைட் செட்டிங்ஸு, அப்புறம் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, சர்ச்சு
ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சேர்லாம் போடுறது இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது. நாங்கள் கேட்டோம் எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. ப்ரேயர் வந்து கரெக்டாக 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் சிலுவ பாதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா பாப்பாவை வச்சுட்டு அந்த பிளானிங் படி நாங்கள் போயிட்டு ஓகே விசிட் பண்ணிவிட்டு வரலான்னு தான் நினச்சிருந்தோம். பார்த்தா அவங்க 5 மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேட் நைட்டும் ஆகிடும். ஏன்னா பெரிய ப்ரேயர் நடக்கும் இல்லையா சிலுவ பாதர்னா. அதனால சரி பார்த்துட்டு நம்ம சும்மா வந்துடலாம். மௌன ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு உள்ள. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு நார்மலாக நம்மளே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துடலான்னு தான் போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே போகிறோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. மாதாவுடைய சிற்பம் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஒன்று ஒன்றா நான் வந்து ஷூட் பண்ணி காட்டியிருப்பேன். நாங்கள் இந்த பிளேஸில் தான் வந்து உக்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் சைலண்ட்டாக. பாப்பா எங்கள் கூட இருக்கல அவள் விளையாடிட்டு இருந்தா. ஸோ அவளையுமே வந்து அப்படியே சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டே அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பெஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. 12 சீலர்களோடய சேர்த்து இயேசு இருப்பார் இல்லையா, அது வந்து அப்படியே வுட்டிலே வந்து வடிவமைச்சு அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைடில் வந்து ப்ரேயர் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து மியூசிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக அவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக பாடுறாங்கங்க இவங்க எல்லாருமே. அதாவது பேட்சாக உக்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கும்போதும். அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இது கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துருப்பேன். நான் ஒரு நார்மல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய கோயில். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்தோன்னா பெரிய மாங்காய் மரம். இதுதான் வந்து வடுமாங்காய் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்போம். ஹஸ்பண்ட் வந்து ஊறுகாய் போட்டது. அதையுமே வேணும்னா விசிட் பண்ணி பாருங்கள். நான் இந்த மரத்துலேருந்து தான் வந்து கீழே விழுந்திருந்தது. அந்த மாங்காயெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவ்வளோதாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். கோயிலுடைய ஃப்ரண்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Take care.